தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு செக்மெண்ட்ல நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்சர்ட் டேப்ல இருக்க ஸ்பார்க்லைன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் கார்ட்ல பிவோட் டேபிள்ஸ், சார்ட்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருங்க. மேல ஐ கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்க ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டால நான் சார்ட் கிரியேட் பண்ணோம்னா நம்ம நார்மலா எப்படி சார்ட் கிரியேட் பண்ணோம்னா இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் F1 அப்படின்னு கொடுத்து நம்ம ஒரு சார்ட்டை வந்து கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இந்த சார்ட் எனக்கு எப்படி வருதுன்னா இன்னொரு பாப்அப்பா கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி பாப்அப்பா சார்ட் தேவையில்லை. எனக்கான இதுக்கான சார்ட் வந்து எனக்கு இந்த செல்லுக்குள்ளேயே வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா ஸ்பார்க்லைன்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஸ்பார்க்லைன்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல போயிட்டு இங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்பார்க்லைன்ஸ் இருக்கு. எனக்கு எங்க டேட்டா வேணுமோ அங்க நான் கிளிக் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க டேட்டா வேணும் அப்படின்னா இங்க நான் கிளிக் பண்ணிட்டு இந்த காலம் அப்படிங்கறத வந்து நான் இப்ப செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸ்பார்க்லைன்ஸ்ல காலம் இருக்கு, அதை நான் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா டேட்டா ரேஞ்ச் கேக்குது. டேட்டா ரேஞ்ச் எந்த டேட்டா ரேஞ்ச்ல எனக்கு ஸ்பார்க்லைன் வேணும், இந்த டேட்டாவை தான் எனக்கு ஸ்பார்க்லைன் கிரியேட் பண்ணா ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு காலம் சார்ட் வந்து இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இங்க டேட்டாவை நான் சேஞ்ச் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 3000 பிளஸ்ல போகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காலம் சார்ட் வந்து இங்க அட்ஜஸ்ட் ஆயிக்கும். இப்போ இதே சார்ட் வந்து எனக்கு இந்த ரோலையும் அப்ளை ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க மவுஸ் பாயிண்டர் வச்சோம்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஜஸ்ட் டிராக் பண்ணா போதும். இந்த மவுஸ் இங்க இருக்கிற எல்லா சார்ட்ஸுமே இங்க வந்து அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? இந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி சார்ட்ஸ் வந்து அப்ளை ஆயிரும். ஓகே, இப்போ இந்த சார்ட்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்க பாத்தீங்கன்னா ஸ்பார்க்லைன் அப்படிங்கிற இன்னொரு டூல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த டேபை நம்ம கிளிக் பண்ணா நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எடிட் டேட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் என்ன இருக்கு, எடிட் குரூப் லொகேஷன் டேட்டா அப்படின்னு கேக்குது. நான் ஜஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா C2 to F6 இந்த லொகேஷன்ஸ்ல இருக்க ரேஞ்சுக்கு எங்கிருந்து சோர்ஸ் டேட்டா எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து இது வரைக்கும் சோர்ஸ் டேட்டா இருக்கும். இதோட டேட்டா ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு இங்கிருந்து இது வரைக்கும் எனக்கு சோர்ஸ் டேட்டா எடுக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும். அதுக்கேற்ற மாதிரி டேட்டா வந்து நமக்கு இங்க அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன நமக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இங்க எடிட் டேட்டால எடிட் சிங்கிள் ஸ்பார்க்லைன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எடிட் சிங்கிள் ஸ்பார்க்லைன் டேட்டா வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நான் இப்போ அதை கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இந்த ரோ மட்டும் எனக்கு சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோல எனக்கு இது மட்டும் வந்தா போதும் அப்படின்னா அதை மட்டும் கொடுத்து நான் இந்த ஓகே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டால பாத்தீங்கன்னா நமக்கு 5 டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்றதுக்கு இங்க நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிடன் அண்ட் எம்டி செல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் இப்ப கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா கேப்ஸ் அண்ட் ஜீரோன்னு இருக்கு. ஸோ எம்டி செல் அஸ் கேப்ஸ் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு இருக்கு. நான் இப்போ வந்து கேப்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா அது வந்து கேப்ல தான் இருக்கு. ஓகேங்களா? நான் இப்போ கொடுத்துட்டு ஜீரோன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? அது வந்து ஜீரோ அப்படிங்கிற வந்து பிளாங்க் இருக்குன்னா அது வந்து ஜீரோன்னு கன்சிடர் ஆயிட்டு அதுக்கான காலம் வந்து நமக்கு இங்க கொடுக்குது. நெக்ஸ்ட் இதுல நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த காலம் சார்ட்டை வந்து லைனா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இருக்கிற டேட்டா வந்து லைன் சார்ட்டா கன்வெர்ட் ஆயிரும். நம்ம இங்க என்ன டேட்டா இங்க நம்ம சேஞ்ச் பண்ணாலும் இங்க 500 நான் இப்போ சேஞ்ச் பண்றேன். அதுக்கேற்ற மாதிரி லைன் சார்ட்ஸ் வந்து நமக்கு இங்க அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் சார்ட்டா சேஞ்ச் பண்றதுக்கு அதுக்கப்புறம் வின் லாஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ நான் வின் லாஸ் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா வின் ஆர் இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிளஸ்ல இருந்துச்சுன்னா அது மேல இருக்கும், நெகட்டிவா இருந்துச்சுன்னா கீழே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்க டேட்டால வந்து இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் நெகட்டிவ்ல இருக்குன்னா அது மட்டும் கீழே இருக்கு, மற்றெல்லாம் பாசிட்டிவ் வந்து பிளஸ் இருக்கு. ஓகேவா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற மாதிரியான டிஃபரன்ஷியேட் இது வந்து இந்த சார்ட் வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு இந்த காலம் சார்ட் மாத்திக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்கன்னா ஹை பாயிண்ட் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹை பாயிண்ட்டை கிளிக் பண்றேன். இந்த எல்லா டேட்டாலுமே எது ஹையஸ்ட் அப்படிங்கிறத வந்து எனக்கு இங்க செலக்ட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி லோ பாயிண்ட் ஆப்ஷன் இருக்கு. அதை நான் கொடுத்தாலும் இங்க பாருங்க இந்த இடத்துல லோ பாயிண்ட் இதுதான் லோ பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இதுல மட்டும் தான் எனக்கு நெகட்டிவ் இருக்கிறனால அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்டோட கலர் மாறுது. லாஸ்ட் பாயிண்ட் வேணும்னா லாஸ்ட் பாயிண்டோட கலர் மாறுது. ஓகே, இதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சார்ட்டோட டைப்ஸ் மாத்தலாம்னா இங்க கிளிக் பண்ணி நமக்கு என்ன சார்ட்டோட டைப்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலரிங்ஸ் கொடுத்து மாத்திக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பார்க்கிள் கலர்ஸ். இங்க வந்து காமனா ஒரு கலர் கொடுக்கணும். இப்போ கிரீன் கலர் கொடுக்கணும், அந்த கலர் கொடுத்து கூடி நான் இதை மாத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மார்க்கர் கலர்ஸ். இந்த கலர்ஸ்ல பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம முன்னாடி ஹை பாயிண்ட் கொடுக்கும்போது ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹை பாயிண்ட்ல வந்து என்ன இருக்குன்னா பிளாக் கலர்ல இருக்கு. நமக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இங்க கலர் கூட சேஞ்ச் பண்ணா எதெல்லாம் ஹை பாயிண்ட்ஸோ அது மட்டும் கலர் வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கும். அந்த ஆப்ஷன் நமக்கு இங்க அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ் அப்படின்னு ஒரு ஸ்டாப் இருக்கு. இங்க இப்ப எனக்கு இங்க ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால ஹையஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதுல வந்து 4900. ஓகேங்களா? அதுதான் நமக்கான ஹையஸ்ட். ஓகேங்களா? இப்போ அந்த ஹையஸ்ட் வந்து இங்க எல்லோ ஹைலைட் இருக்கு. அதே மாதிரி இதோட ஹையஸ்ட் பண்ணா 5000. ஆனா பட் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு ஈவனா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் 10,000 மாத்துறேன்.
இப்போ வந்து இங்க வந்து நம்ம 10,000 மாத்திட்டோம். ஓகேங்களா? மாத்திட்டு இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க டேட்டா வந்து அதே ஈவனா தான் தெரியுது. இங்க 5,000 இருக்கும்போது நமக்கு வந்து எந்த லெவல்ல இருக்கோ 10,000 அதே லெவல்ல தான் இருக்கு. பட் இந்த லெவல் எனக்கு வந்து தெரியக்கூடாதுல்ல. எனக்கு 5,000க்கு வந்து பார்ஷியலா இருக்கும்போது 10,000 வந்து அதை விட அதிகமா இருக்கணும். அந்த டிஃபரன்சியேஷன் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணலாம்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பார்க்லைன் அப்படி ஆப்ஷன் கிளிக் பண்றோம். ஆக்சிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கீழே பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஆக்சிஸ் மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுல சேம் as ஆல் ஸ்பார்க்லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நான் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சுங்களா? இங்க 5,000 அதுக்கேற்ற மாதிரி இருக்கு, இங்க 10,000 அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். ஆனா அந்த டிஃபரன்சியேஷன் வந்து நமக்கு இந்த சாட்லையும் காமிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இதுல யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பார்க் லைன்ஸ் வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம டெலிட் பண்ணோம்னா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், டெலிட் வந்து கொடுத்து தான் டெலிட் பண்ணுவோம். பட் இந்த இதை வந்து நம்ம டெலிட் கொடுத்தோம்னா ஸ்பார்க் லைன்ஸ் வந்து டெலிட் ஆகாது. ஓகேங்களா? நான் டெலிட் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து டெலிட் கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா இந்த டேட்டா மட்டும் தான் டெலிட் ஆகுது, ஸ்பார்க் லைன்ஸ் வந்து டெலிட் ஆகுது. அதை டெலிட் பண்றதுக்கு ஸ்பார்க் லைன்ஸ் டெலிட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்பார்க் லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணா போதும் இந்த ஸ்பார்க் லைன்ஸ் டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ நான் எடுத்ததுல உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.